மகா சிவராத்திரி சிறப்பும் உண்மையும். மகா சிவராத்திரி என்பது பிரம்மாண்ட சக்தியுடன் கூடிய ஒரு புனித நாள் எனப்படும். ஆண்டுதோறும் மாசி மாதத்தின் கிருஷ்ணபட்ச தசமி திதியில், பெரும்பாலும் பிப்ரவரி மார்ச் மாதங்களில் கொண்டாடப்படும் இவ்விழா பக்தர்களுக்கு ஆன்மீக வளர்ச்சிக்கும் இறை அருளை பெறவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. மகா சிவராத்திரியின் சிறப்பு பரம்பொருளோடு இணையும் இரவு. சிவராத்திரி என்பது சிவன் புனராத்திரி என்றால் சிவனின் இரவு என பொருள். இந்த இரவில் ஆன்மீக சக்திகள் அதிகமாக இருக்கும் என்பதால் பக்தர்கள் முழு இரவும் விழித்திருந்து சிவனை ஆராதிக்கின்றனர். சிவன் பார்வதி கல்யாணம். சில புராண கதைகளில் இந்த நாளில் சிவன் மற்றும் பார்வதியின் திருமணம் நடந்தது என்று கூறப்படுகிறது. இதனாலேயே பலர் சிவபெருமானை வணங்கி சிறந்த வாழ்க்கை துணையை பெற வேண்டுகிறார்கள். நீலகண்டன் என்ற பெயர் அவருக்கு வழங்கப்பட்டது. இதனை நினைவு கூர்ந்து பக்தர்கள் சிவனை வழிபடுவர். மனதிற்கும் உடலுக்கும் மகத்தான பயன். சிவராத்திரியில் ஊழியாற்றும் கார்மா, பக்தி, ஞானம் ஆகிய மூன்றும் ஒரு சேர இருப்பதால் இது ஒருவரது வாழ்க்கையை மாற்றும் சக்தி வாய்ந்தது. விரதம், மந்திர உச்சரிப்பு, தியானம் ஆகியவற்றால் உடல், மனம், ஆன்மா தூய்மையடையும். உலக சூட்சும சக்திகளின் ஒட்டுமொத்த நேரம். இந்த நாளில் சூரியன், சந்திரன், பூமி ஆகியவை ஒரு கோணத்தில் வருவதால் இது ஆன்மீக அலைகளின் உச்ச நேரமாக இருக்கிறது. இதனால் தியானம் செய்ய அல்லது இறை வழிபாடு செய்ய மிகவும் சிறந்த நேரம். உடலுக்குள் சக்தியை இயக்கும் நேரம். ராத்திரி முழுவதும் விழித்திருந்து ஓம் நமசிவாய் என சொல்லும்போது உடலில் ஆரோக்கிய சக்தி, ஹீலிங் எனர்ஜி ஏற்படும். இதனால் உடல் ஆரோக்கியம் மேம்படும், மன அழுத்தம் நீங்கும். பொய்களை உடைக்கும் நாள். சிவபெருமான் அறிவும் ஞானமும் உண்மையும் பெர்சானிஃபிகேஷன் என்பதால் இந்த நாளில் உண்மையை உணர பொய்களை துறக்க வேண்டும் என கூறப்படுகின்றது. நவகிரக தோஷங்களை நீக்கும் நாள். சிவராத்திரியில் ஸ்நானம், அபிஷேகம், பூஜை, விரதம் ஆகியவற்றால் ஜாதகத்தில் உள்ள கிரக தோஷங்கள் நீங்கும். தன் பவித்திரத்தால் சகல தோஷங்களும் நீங்கி நல்ல காரியங்கள் நடக்கும். சிவராத்திரியில் செய்ய வேண்டியவை. சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்ய வேண்டும். பால், தேன், சந்தனம், பஞ்சாமிர்தம், வெள்ளரிக்காய் நீர், புனித நீர் ஆகியவற்றால் சிவபெருமானை அபிஷேகம் செய்யலாம். ஓம் நமசிவாய மந்திரம் ஜபிக்க வேண்டும். இந்த மந்திரத்தை 108, 1008 அல்லது ராத்திரி முழுவதும் உச்சரிக்க வேண்டும். நல்ல கர்மங்களை செய்ய வேண்டும். ஏழைகளுக்கு உணவு வழங்குதல், தியானம் செய்தல், மக்களுக்கு உதவுதல் ஆகியவற்றால் பூமி சூட்சும சக்திகளால் முழுமையாக ஆசீர்வதிக்கப்படும். உண்மை வழியில் நடப்பது முக்கியம். சிவன், சத்தியம், ஞானம், ஆனந்தம் எனப்படும். ஆகவே பொய்கள் சொல்லாமல் நேர்மையான வாழ்க்கை வாழ உறுதி செய்ய வேண்டும். சிவராத்திரியின் முடிவு இறை அருளை பெறும் நாள். மகா சிவராத்திரி என்பது ஆன்மீக சாத்தியத்தின் உச்சம். இதை சரியான முறையில் அனுசரித்தால் ஒருவரது வாழ்க்கையில் நலன்கள், புத்திசாலித்தனம், மன அமைதி, குடும்ப நன்மை போன்ற பல பரிசுகளை சிவன் அருளாக வழங்குவார். நீங்கள் சிவராத்திரியில் சிறப்பாக விரதம் இருந்து பக்தியுடன் வழிபட்டு ஆன்மீக முறையில் நலமடைய என் வாழ்த்துக்கள். ஓம் நமசிவாய்.